பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகுக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையிலேயே தேவன் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். நாம் பாருங்கள், தேவன் கற்றுக் கொடுப்பதில் நம்ம நடப்பதை விட தேவன் கற்றுக் கொடுக்காத அநேக காரியங்களில் நம்ம நடந்து கொண்டு போவதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கும் உலகத்தில் கற்றுக்கொண்டவைகளை தான் கடைப்பிடித்து கொண்டு வாழுகிறோம். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையில ஒரு மனிதன் வாழ கற்றுக்கொள்ளும் போது அவன் வாழ்க்கை சிறந்திருக்கும், உயர்ந்திருக்கும். தேவன் அப்படி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். ஆனால் நாமளோ அந்த வழியில் நடக்காமல் இன்றைக்கு பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் எல்லாவற்றையும் அடைந்தவளாய் காணப்படுவோம். ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படி என்பதை நீங்கள் நினைப்பதில்லை. நான் இவ்வளோ நல்லா ஜெபிக்கிறேன், தேவனை தேடுறேன், தேவனோட கூட பழகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை என்பதை பார்க்கும்போது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பிரகாரமாக நம்ம நடக்க கற்றுக்கொள்ளவில்லை. 1 பேதுருல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனமும் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பாருங்க, நீ தீமை செஞ்சியா நான் அப்படி தான் செய்வேன். அப்போ எந்த வழினா, நாம் உலகத்தில் கற்றுக்கொண்டு வந்த வழிகளே இன்னும் நடக்கிறோம். உதாசீனத்துக்கு உதாசீனம், நீ என்ன கண்டுக்கல நான் உன்னை கண்டுக்க வேணாம் போ அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அங்கே பாருங்க சொல்கிறாரு, தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன வேண்டுமா. ஒருவர் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் என்னை விட அவங்க மேன்மையானவங்க, என்னை விட கனத்துக்குரியவங்க அப்படி பார்க்கல. என்ன நீ ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு ஆளா அப்படி என்ன பண்ணுவோம். மற்றவங்களை அற்பமாய் பார்ப்பதில், அசட்டை பண்ணுவதில் நம்ம ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறோம். நீ விதைக்கிற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்குது. உன்னை அநேகர் உதாசீனப்படுத்துகிறார்கள், உன்னை அநேகர் என்ன பண்ணுறாங்க ஒரு குறைவாக என்றாங்க. பாருங்க, நான் போய் நிற்கிறேன், ஒருத்தன் கூட என்ன மதிக்கலைங்க, ஏன் மதிக்காம போனா? நீ உதாசீனம் பண்ணப்படுகிறவன், உதாசீனம் பண்ணா அதனால உதாசீனம் பண்ணப்படுற. நீ கனம் பண்ணிப்பாரு, நீ கனம் பண்ணுகிறவனாய் மாறிப்பாரு, தேவனுடைய கனத்துக்குரியவனாய் மாற்றுவார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு வழியிலே நாம் நடக்க வேண்டும். தேவன் எனக்கு என்ன போதிக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். தேவன் போதிப்பதை நம்ம செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம், அப்படி நடக்க கற்றுக்கொள்ளணும். அதில் பாருங்கள் 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருமைப்பட்டவளாய் இரக்கமுள்ளவளாய். அங்க பாருங்க, ஒருமனத்தை சொல்லிக்க, இரக்கத்தை சொல்லிக்க, சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து 5 விதமான காரியங்களை தேவன் போதிக்கிறார். அங்க போதிக்கும் போது நமக்கு என்ன கற்றுக்கிறாருன்னா, கவனிச்சுங்க, ஒரு மனம் இருக்கணுமா, இரக்கம் இருக்கணுமா, சகோதர சிநேகம் இருக்குமா, மன உருக்கம், இணக்கம் உள்ளவர்களா, 5 விதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் என்னால் எப்படிங்க செய்ய முடியும்? 5 விதமான, ரொம்ப சிம்பிளுங்க. 5 விதமான காரியங்களை நம்ம கொண்டு வரணுமா, இதில் ஒரு சிலது நான் கொண்டு வர முடியும், 5 என்னால் கொண்டு வர ஹோம்ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஆனால் ரொம்ப சிம்பிள் என்னன்னு தெரியுங்களா, இந்த 5 விதமான காரியம் நீ கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், கீழே சொல்லியிருக்க அந்த 2 விதமான தீமை நீ விட்டுட்டாலும், அடுத்து உதாசீனம் பண்ணத்தை விட்டாலும், இந்த 5 விதமான காரியம் உனக்குள்ள தானே அது ஆக்டிவேட் ஆகிடும், அது உனக்குள்ள அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இந்த 5 விதமான காரியங்களை செய்ய முடியலன்னு சொல்லி கட்டி கீழே சொல்லியிருக்க அந்த 2 விதமான காரியங்களை நான் செய்தால் இது எனக்குள்ள தானே ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேன். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நாம் தீமை செய்வது நம்முடைய வேலையாட்டு. ஏன்னா அவன் என்ன பண்ணால் நான் பண்ணுவேன். சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், அவங்க லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்களுக்குன்னா அதுங்களை டப்புன்னு தட்டி அடுத்தது ஒன்று போடும் பாருங்க, டப்பால் ஒன்று போடும். ஏன் அப்படி அடிச்சேன்னா, என்ன அடிச்சா அதனால தான் நான் அடித்தேன். அப்போ 1 அடி 2 அடி இல்லை 3 அடியெல்லாம் அடிச்சுட்டு, ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா தன்னுடைய கோபத்தை டக்குன்னு காமிக்கும், என்னை தொடக்கூடாது. பாருங்க, இயேசுவை பாருங்க, ஒரு கணத்தில் அஞ்சா மறு கணத்தை காண்பிக்கிற ஒரு தேவனாயிருந்தான். இன்றைக்கு நமக்கு அப்படி காண்பிக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கா. ஆனால் நாமளோ எப்படி மாறிவிட்டோம் பாருங்க, எப்படி நடக்கிறோம் பாருங்க. நம்மளை உலகத்திலிருந்து வேறு பிடித்து இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, என் பிள்ளை செய்வான்னு சொல்லிட்டு உன்னையும் என்னையும் தேவன் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஆனால் நீயும் என்ன பண்ணுற, அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்த நீ அந்த காரியங்களையும் செய்வதை குறிக்கோளாக இருக்கிறாய்.
அதை செய்வதற்கே உன் மனதை சாய்க்கிறாய், அதை செய்வதற்கே நீ முயற்சி எடுக்கிறாய். அதை செய்வதை விட எதை செய்ய கற்றுக்கொள்ளணுமா? என் தேவன் சொல்வதை நான் செய்யக்கூடியவனா என்னை மாற்றிக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படணும். மத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, 39ஆம் வாசி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரன் கொஞ்சோண்டு பேசிட்டா போதும், படபடன்னு பேசி முடிக்கத்தே வேலையாக போயிடுச்சு இன்னைக்கு அநேகருடைய வீட்டுக்குள்ள. அவர் தெரியாமல் நம்ம மனைவி தானே, நம்ம பிள்ளைகள் தானே சொல்லிட்டு ஒரு கணவன்ற ஒரு அதிகாரத்தோடு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை பேசிட்டே கூடாது. அதுக்கு மணிக்கணக்காக பேசி, இதுக்கு மட்டும் பேசு, அதெல்லாம் பேசாது, இதை பண்ணாது, அதை பண்ணாது. இந்த தீமையை கொண்டு வருவது ஒரு வீட்டுக்குள்ளே பயங்கர வேலையாட்டுது. இதை பார்க்கிற அவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதே வழியில் நடக்கிறார். இப்போ ஒரு அண்ணன் தானே அடிச்சான், தம்பி தானே அடிச்சான், சரி விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அவன் ஏன் அடிச்சான், எதுக்கு அடிச்சான்? மல்லு கட்டுற பசங்களாக இருக்காங்க. அது ஆம்பளை பசங்க தான் அப்படின்னா, பொம்பளை பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவன் ஏன் என்ன அடிச்சா, அவன் ஏன் என்ன திட்டினா, உடனே கோவப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் எப்படி கற்றுக்கணும்? உன்னை வலது கணத்தில் அறிஞ்சா இடது கணத்தையும் காட்டுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் சொன்னாரா? ஆனால் அங்கே தான் எதிர்த்து நிற்போம், தீமையோடு எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்துன்னு சொன்னாங்களே, அங்கே பார்த்தா பயந்துன்னு ஓடுறீங்க. அங்கே ரொம்ப பயமாக இருக்கிறதுனால நான் போயிட்டேன், நான் என்னால் முடியல. ஒரு வியாதி வந்துக்குது, அதை எதிர்த்து நில்லுங்க. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது, அதை எதிர்த்து நில்லுங்க. ஆவியில் எதிர்த்து நில்லுங்க, ஜபத்தில் எதிர்த்து நில்லுங்க. அது எப்படி என் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரலாம், என் வீட்டுக்குள்ளே எப்படி நெருக்க வரலாம், என் வீட்டுக்குள்ளே எப்படி பாடுகள் வரலாம், என் கணவன் நல்லா இருந்தவர் ஏன் இப்போது படுத்து இருக்கிறார்? எதிர்த்து நில்லுங்க, ஜெயத்தை பாருங்க. என் பிள்ளை நல்லா இருந்தான், இப்போ ஏன் படுத்து கிடக்கிறாம? ஜபத்தில் உட்காருங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்று பண்ணுங்க, ஜெயத்தையும் சுகத்தையும் பெற்றுக் கொடுங்க. ஆனால் அங்கெல்லாம் எதிர்த்து நிற்பது, என்னன்னு தெரில படுத்துட்டான்னு சொல்லி கூட சேர்ந்து நீ படுக்கிறதுக்கு என்ன பண்ணுற, தயாராகிடுவேன். 2 நாளாக உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நானும் படுத்துட்டேன், எனக்கு முடியல அப்படின்னு. இந்த படுக்கத்தே வேற, எதிர்த்து நில்ல அங்கே. ஆனால் வேதனை சொல்லுமா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்பதை விட கவனிங்க, அவன் அடிக்கிறானா திட்டுறானா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறான். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 44ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது முடியுமா? நம்மளால செய்ய முடியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யுது, எப்படி வாழுற மத்தியா? ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு தலைவராக இருக்கிறார். கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் நாங்கள். உங்களை பார்க்கிறவர்கள், வெளியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்தவன் யாருங்க? கிறிஸ்து அவன் என்று உங்களை கை காட்டுறாங்க. இருக்காங்க, அவங்க தான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்து அவங்கன்னு சொல்லிட்டு உங்களை கை காட்டுறாங்க. ஆனால் நீங்களோ கிறிஸ்துவாக இருக்கிறீங்களா? அதனால தான் நீங்கள் குழாக்கிட்ட போனாலும், ஒரு கடைக்கு போனாலும் சொல்கிறாங்க, நீங்களாம் சர்ச்சைக்கு தானே போகிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து அவர்கள், நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த கிறிஸ்துவாய் உன்னை பார்க்கிறார்களே, இந்த கிறிஸ்துக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னா தெரியுங்களா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சொல்ல முடியுமா? உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க முடியுமா? இன்னைக்கு சிநேகிக்கன்னு சொல்லணுமா? சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பழமொழி, துஷ்டனை கண்டா தூர ஒரு அடின்ட்டு. அந்த மாதிரி நான் பண்ண டக்குன்னு ஒதுங்கி போகிறத கற்றுக்கிறோம். அங்கே தான் சிநேகிக்க முடியாமல் போகிறேன். அவன் உன்னை விட்டு ஒதுங்கி போகும்போது நீ சிநேகின்றார். நீ சிநேகி. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் அப்படி மாறுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க, அப்படி நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். உங்களை சபிச்சாங்கன்னு சொன்னால் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை உங்கள் வீட்டில் புறப்பட்டு வந்துட்டா போதும். யாரை சொன்ன? நீ யாரை சொன்ன? மாமியார் விரோதமா, மருமகளுக்கு விரோதமா, மாமியாரும் பாருங்க. குடும்பத்தில் ஒரு தகராறு வந்து பண்ணத்தே வேலையாக போச்சு. விட்டு கொடுத்து போய் பாரு, சரிம்மா விடுமா, நான் தான் அப்படிதாம்மா அப்படின்னு பாரு. என்ன வந்து சொல்கிறா? நீ யாருடி, எங்கேருந்து வந்திருக்கிற? கேள்வியை பற்றியா? பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வந்தீங்க, ஆனால் பேச்சு பாரு எப்படி பேசுது. அந்த பொண்ணும் சரி நம்ம வீட்டில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசல. இது போல் நம்ம என்ன பண்ணோம்? சத்துருக்களை சிநேகிக்க சொன்னோம். சத்துருவே சிநேகிக்க சொன்னார்னா
நம்ம எதை சிநேகிக்கணும் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்னா சரி பரவாயில்ல, தெரியாமல் பேசிட்டாங்க, நம்ம விட்டு கொடுத்து போய் பாருங்கள், அந்த வீட்டில் ஒரு மாற்றம் உண்டாகும், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இயேசு அந்த இடத்துல வாசம் பண்ணுங்க. அது சொல்கிறார், உங்கள் சத்துருக்கள் என்னங்க சிநேகிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, உங்களை நெருக்கிறாங்களா, ஜெபம் பண்ணு, அவ்வளோதான் வேலை. இதை தான் தேவன் கற்றுக் கொடுத்துருக்கார். என்ன நீ இன்னொரு டைம் பண்ணிப்பார், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார். இப்படி பேசுவது நம்முடைய வேலை கிடையாது. இதை பேசுவதை விட இயேசுவோடு பேசினா உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் நீ மேன்மை அடைய முடியும், உன் வாழ்க்கை உயர்வை நீ பார்க்க முடியும். கவனிங்க, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை பண்ணாதே, அதை தேவன் விரும்ப மாட்டார். அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? அவர்களை நேசி கற்றுக்கொள்ளும், அவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மதித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். இன்னைக்கு நிறைய பேரை யார் வழிநடத்துறான்னு பாருங்க. தேவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குன்னா உன்னை பிசாசு தான் வழிநடத்துகிறான், பிசாசு தான் உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறான். என் குடும்பத்தை பிசாசு ஆளுகை செய்யக்கூடாது, என் குடும்பத்தை இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும், என் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும், என் குடும்பத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று அவரை நீங்கள் விரும்புங்கள். அவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கார். 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நீங்க நன்மை செய்ய சொல்லி கற்றுக்க. ஒருவனும் மற்ற ஒருவன் செய்கிற தீமை நீ செய்யக்கூடாது அப்படி நம்ம ஆனால் அவன் எனக்கு செஞ்சாலும் நான் இப்படி செய்வேன், நான் அப்படி பண்ணுவேன்றோம். பாருங்க, ஆண்டவர் நன்மை செய்ய நாட சொல்லியிருக்கிறார். நன்மை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் தேவன் பேசுகிறார். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு பாருங்க, தீமை செய்யாத, தீமை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. அங்கே பாருங்க, காயின் ஆபேலை குறித்து பாருங்க. அவன் தீமை செய்தான், தீமை செய்வதனால் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். அவன் வாழ்க்கையில் ஒரு சாபம் வந்து அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நீங்கள் தீமை செய்வீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுவீங்க. கர்த்தருக்கு உனக்கு உறவு இருக்காது, கர்த்தரோடு பழக முடியாது, கர்த்தருடைய தயவு கிடைக்காது. இன்றைக்கு தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டுமா? தேவனோடு உறவு கொள்ள வேண்டுமா? தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தீமை செய்யக்கூடாது. மற்ற ஒருவன் செய்யக்கூடிய தீமை பாருங்க, உங்களை சுற்றிலும் இருக்க மனிதர்கள் தீமை செய்வார்கள், நீங்கள் நன்மை செய்ய நாட வேண்டும். செய்ய முடியுமா? அது மாதிரி செய்வீர்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அப்படியே சாட்சி உங்களை குறித்து இருக்குமா? இல்லைங்க, என்னை இப்படி பண்ணல, நான் உன்னை இப்படி பண்ணுவேன், என்னை இப்படி செஞ்சல, நான் உன்னை அப்படி செய்வேன். இதே தான் பண்ணது மேலே. ஒரு பையன் பிறகு வளர்ந்து தான் இன்றைக்கி அவனுக்கு திருமணமெல்லாம் ஆயிடுச்சு. அவன் சொல்கிறான், அவனை மெட்டும் போது அவங்க அம்மாவை, நீ என்னை எப்படி அடிச்ச சின்ன வயசில் கழுத்த மாட்டில, நான் இப்போ பாரு உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு சும்மா கழுத்தை பிடிச்சி நசுக்குவான், அடிக்க மாதிரி பண்ணுவான், எப்படியெல்லாம் என்ன இது பண்ணுவேன் உன்னை ஆள்தான்டுவான். ஆனால் அவன் பாருங்கள், அதை யோசித்து அந்த காரியங்கள் சிந்திச்சு, நீ என்னென்ன பண்ணல, நீ என்ன பண்ண உன்னை காலி பண்ண, அவங்க அம்மா பயப்படுற மாதிரி போய்ட்டான். ஏன்னா பாருங்கள், அவன் தீமை செய்வதற்கு அவன் ஆர்வம் உள்ளவனாய் மாறுகிறான், தீமை செய்வதற்கு உற்சாகப்படுகிறான். எங்க தீமை செய்வதற்காக இல்லைங்க, நன்மை செய்வதற்காக ஆர்வம் உள்ளவராய் மாறுங்க, நன்மை செய்வதற்காக உற்சாகம் உள்ளவராய் மாறுங்க. இந்த நன்மை செய்வராய் நாம் மாறணும். இயேசு இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், அவர் நன்மை செய்தார். இன்றைக்கு நீங்கள் அப்படி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சிலுவைக்கு போனார், எல்லாரும் செய்து என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தினார், வேதனைப்படுத்தினார்கள். இதெல்லாம் நடந்து அவரை பிறகு கன்னத்தில் துப்பினார்கள், கொஞ்சம் கன்னத்தில் அரைந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், வாரினால் அடித்த எல்லாம் பண்ணாங்க. இவ்வளவும் பண்ணி வஸ்திரத்தெல்லாம் உருவி அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் இறந்தார்கள். சிலுவையிலே தொங்கும் போது கூட அவர் என்ன சொன்னாங்களா? பிதாவே உங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நன்மை செய்தார். அங்கே தான் பிசாசு தோற்று போனான். நீங்கள் நன்மை செய்து பாருங்கள், பிசாசு உங்கள் முன்பாக தோற்று போவான். தீமையை என்ன பண்ணுமா? நன்மையினாலே வெள்ளி என்று வேதம் சொல்லிக்கு நீங்கள் வென்று பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே,
தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு ஒரு வேதம் சொல்லுதுப்பா. உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாமலும் என்று சொல்லுவேன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சோந்திக் கொள்ளுகிறவர்கள் சொல்லிட்டு அறிந்து நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தீங்க. இன்றைக்கி ஆசீர்வாதத்தை இழந்த பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. இவர்கள் என்ன தீமைகள் செய்தாலும், என்ன உதாசீனங்கள் பண்ணினால் ஒரு விஷயம் மன்னித்து இனி ஒரு நாளும் செய்யாதபடிக்கு இந்த வார்த்தையை அவளை தேற்றி பலப்படுத்திட்டோம். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சிங்க, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவ ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.